ஜான்வரி செஷன் ஜேஇ மெயின்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்க ஸ்டூடெண்டா நீங்க பயாலஜி ஸ்டூடெண்ட் ஆனா ஏஐ ரிலேட்டடா ஹையர் கோர்சஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீட் கவுன்சிலிங்ல ரவுண்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்டா நீட் பாத்தீங்கன்னா கிராக் பண்ண முடியல, ஆனா என்னால எம்பிபிஎஸும் படிக்க முடியல. அதை தவிர்த்து ஒரு பெஸ்ட் கோர்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட கெரியரை டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்து ஏஐ படிக்கணும்னு விரும்புறீங்களா? அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்காகத்தான். நான் உங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். 1000 ரூபாயில நீட் படிக்க முடியும் தெரியுமா? நீட் மட்டும் இல்ல சரண்யா, ஜேஇ, கியூட் இது மாதிரி எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் படிக்கலாம். அப்படியா? என்ன சொல்றீங்க? இது தெரியாத என் பசங்க லட்சக்கணக்கில் சேர்த்துட்டேன்னு என்ன சொல்றீங்க? ஆமா, விஐடிக்கு ஒரு ட்ரைனிங், ஜேஇக்கு ஒரு ட்ரைனிங், நீட்டுக்கு ஒரு ட்ரைனிங், ஐஐடி எக்ஸாமுக்கு ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு ஒரு ட்ரைனிங், இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஆர்ஜிஆர் கோமெட் 2026 ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்கோம். இதுல இருக்கக்கூடிய தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆல் இந்தியா லெவல்ல நடக்கக்கூடிய இன்ஜினியரிங் ட்ரைனிங் இருந்தாலும் சரி, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், இங்கிலீஷ் அண்ட் பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஏன்னா சில பேர் ஆப்டிடியூடுக்கு மட்டும் தனியா ட்ரைனிங் கொடுப்பாங்க, 10,000 ரூபாய் வாங்குவாங்க, பிசிக்ஸ் தனியா ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இல்லாம எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரே இடத்துல ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்துக்கிட்டே ட்ராக் பண்ணிடலாங்க. 10 எக்ஸாம் எழுதுறப்ப ஒரு எக்ஸாம் உங்களால முடியாதா? அதுக்கு ஆர்ஜிஆர் அஷூரன்ஸ் கொடுக்குறோங்க. இன்னும் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கீழே இருக்கக்கூடிய லிங்கை ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய டீடைல் கொடுங்க. எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வணக்கம் சார். ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா பிசிபி குரூப் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. பேசிக்கா தட் இஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பியூர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ பாத்தீங்கன்னா இட் மேக்ஸ் தட் மச் ஆஃப் ரெவல்யூஷன் அமாங் த பீப்புள். ஸோ அப்ப நான் பயாலஜில இன்ட்ரெஸ்டா இருக்கேன், பிளஸ் ஏஐ ஓட சேர்த்து நான் பயாலஜி படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு? ஏஐ பாத்தீங்கன்னா தனியா கூட எது இருந்தாலும் படிச்சுக்கிட்டு கூட சேர்த்து படிச்சுக்கலாம். சரி, சப்ளிமெண்ட்ரி தான். ஏன்னா எல்லா ஃபீல்ட்லயுமே ஏஐ இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் அவங்க நிபுணத்துவம் இருக்கணும், பிளஸ் அடிஷ்னலா இது வரும் அப்படிங்கிறப்ப பயாலஜிலயும் அந்த மாதிரி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பிளஸ் அதுல பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி படிக்கிறது. தென் பயோ கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி லேபரட்டரி கிளினிக்கல் எக்ஸ்போஷர்ல வரப்போ ஏஐ ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு. அதுக்குள்ள பிஎஸ்சி, எம்எஸ்லயும் பாத்தீங்கன்னா தனியா கோர்சஸ் இருக்கு. பிஎஸ்சிலயும் பயாலஜி ரிலேட்டட் ஆர்டிபிஷியல் சேர்த்த மாதிரி படிக்கணும் அப்படி இருக்கு. இல்லைன்னா பயாலஜி ரிலேட்டட் கோர்சஸ் ரிசர்ச் போறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அடிஷ்னலா நிறைய சர்டிபிகேஷன் கோர்சஸ் இப்போ வந்துருச்சு ஏஐ லேர்ன் பண்றதுக்கு, ஏஐ, எம்எல் அது எல்லாமே. அதனால பயப்பட தேவையில்ல. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் போனாதான் நான் படிக்க முடியும் அப்படின்ட்டு தனியாவே கூட சேர்க்கணும். சிபிஎஸ்சி சிலபஸ் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் ஒன்று பேரண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி காலேஜில் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு சப்ஜெக்டாகவே வச்சிருந்திருக்காங்க. ஸ்கூல் லெவல்ல இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு பார்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு சின்ன பார்ட்டா அந்த ஏஐ இருந்தது. இப்போ சிபிஎஸ்சி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை ஒரு சப்ஜெக்டாவே கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அந்த அளவுக்கு அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு விஷயமா சார் அந்த ஏஐ? ஏஐ இம்பார்ட்டன்ட், அது யாருமே ஒத்துக்க முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கு அந்த இன்சைட்ஸை ஜென்ரலா நம்ம சொல்லிட முடியும். ஒரு குழந்தைய பார்த்து இப்படிதான் இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு டாபிக்குள்ள இருக்கக்கூடிய சப் டாபிக் அதுல என்னன்றத பிரிச்சு எடுத்து கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா ஏஐ சப்போர்ட் பண்றதுனால இன்னைக்கு எல்லா ஃபீல்ட்லயுமே டாமினேட் பண்ணும். அதே போல சப்ஜெக்ட் ஆல்ரெடி ஏஐக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. பட் எஸ்பெஷலி இதை சின்ன குழந்தைங்களுக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் 3rd லெவல்லயே இந்த பசங்களுக்கு அடிஷ்னலா ஒரு சப்ஜெக்டா ஒரு லாங்குவேஜா இதை பண்ணி கொடுக்கணும். நாட் ஓன்லி எஸ்பெஷலி ஃபார் இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் மட்டும் இல்லாம இதை அவங்க பேசிக்ல இருந்து படிச்சு, ஏன்னா யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு பசங்க யூஸ் பண்ணாம இல்ல, போன் எடுத்தாலே எல்லாமே பாத்தீங்கன்னா அது வாட்ஸ்அப்ல கூட ஏஐக்கு ஜெமினி ஏஐ யூஸ் பண்றாங்க, வெப்சைட்ல போகணும். அந்த மாதிரி நிறைய பசங்க யூஸ் பண்றாங்க. ஆனா அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க கத்துக்கணும். சும்மா ஒரு பொருளை எடுத்து நான் யூஸ் பண்றதோட அந்த பொருளை எப்படி உருவாக்கணும், அந்த பொருளுக்கு உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத பேசிக்ல இருந்து அந்த குழந்தைங்க படிச்சுட்டாங்கன்னா இன்னும் அற்புதமா இருக்கும். வரக்கூடிய டெக்னாலஜி பயங்கரமா இவால்வ் ஆகிட்டு இருக்குல்ல.
இப்போ வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வருது, ஏஐயோட இன்னும் பெஸ்டா இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க லாங்குவேஜஸ் எல்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா தான் நல்லா பண்ண முடியறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்றது கவர்மெண்ட் என்ன அதுக்கான ஸ்டெப் வந்து இப்ப சிபிஎஸ்இ போர்டுல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு பேரண்ட் ஒருத்தவங்க உங்ககிட்ட நேரடியாவே நான் வந்து ஒரு கேள்வி கேட்கணும் போன் மூலமா அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் ஓகே ஓகே, நீங்க ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணுங்க. நல்ல கொஸ்டின் அது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஒரு பேரண்ட் ஆங்கிள் என்ன கேட்கறாங்க, திடீர்னு ஒரு குழந்தை வந்து நான் வந்து டாக்டர் ஆகிறேன்னு சொல்லுது, திடீர்னு வந்து இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றப்ப உண்மையாலேயே அந்த குழந்தையோட கோர் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய கட்டாயத்துல வந்து இருக்கும். சப்போஸ் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா சரி பிடிச்சிருக்கு, பேரண்ட்டுக்கு பிடிச்சிருக்குன்னு ஏதாவது ஒரு குரூப்ல சேர்க்கறதோட, இல்ல குழந்தைக்கு வந்து இது திடீர்னு மாறுது, திடீர்னு சரி மார்க்கை வச்சு சேர்க்கலான்றதோட சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு ஒண்ணு நிறைய இடத்துல வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த டெஸ்டையும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது, உங்க ஒரு பேரண்ட் ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குழந்தை வளர்றப்பயே என்ன ஸ்கில் இடத்துல சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறப்ப இந்த டாக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சின்னதுல இருந்து வரப்ப அந்த அசோசியேஷன் கூட இருந்த குழந்தைங்க கூட விளையாடுறது, செட்டஸ்கோப் வச்சுக்கிட்டு பண்றது, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் தெரியும். சில குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்கிறது ஏதாவது ஒண்ணு நோட்டிட்டே இருக்கும். இப்போ போன் கூட கையில கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, போனை பேசுறதோட அவன் என்ன பண்ணுவான், போனை பிரிச்சு உள்ள இருக்குன்றது என்றதை பார்ப்போம். அதே போல ஒரு டிவியை வந்து பாத்தீங்கன்னா டிவி பாக்குறதோட ரிமோட்டை கையில வச்சுட்டு ரிமோட்டை பிரஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ரிமோட்டை வந்து அதை உள்ள பிரிச்சு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி பேரண்ட் என்ன பண்ணணும்னா குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்றத ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய அறிவுத்திறன் எதுல இருக்கு, இல்ல எதுல வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுறாங்க அதை பேஸ் பண்ணியும் நீங்க பண்ணலாம். இல்ல அப்படின்ற இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட அழைச்சிட்டு வந்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் இருக்கு. அப்ப அந்த குழந்தை கூட நேரடியா பேசி, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, எங்களை மாதிரி கவுன்சிலர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி கவுன்சிலர்ஸ் கூட நேரடியா அவங்க குழந்தைய அறிமுகப்படுத்துறப்ப அவங்க சில கேள்விகள் கேட்கற மூலயமா அவங்கள தூண்டி அவங்களுடைய ஆர்வம் என்னன்றத கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணும். நல்ல இதுதான். அதுக்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து ரொம்பவே ஆப்டா இருக்கு. நிறைய இடத்துல அவைலபிள் இருக்கு. பெய்டு சர்வீஸும் இருக்கும், நிறைய பேர் ஃப்ரீ சர்வீசஸ் இருக்கும். ஆன்லைன்ல போயிட்டு நீங்க போட்டீங்கன்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுக்கான வழியும் கிடைக்கும். இல்ல எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டையும் நீங்க அழைச்சிட்டு வந்து நீங்க கண்டிப்பா பேசலாம் குழந்தைங்க. சார் அடுத்ததா ஒரு கேள்வி சார். ஆக்சுவலா இப்ப ஜனவரி செஷன்ல ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போறாங்க, ஆல்சோ ஏப்ரல்லையும் பண்ண போறாங்க செகண்ட் செஷன். இதுல என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ஸோட கடந்த சில வருடங்களோட கம்பேர் பண்ணும்போது அந்த குவாலிஃபையிங் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. இது இந்த எக்ஸாமோட குவாலிட்டியை குறைச்சிருக்கா, இல்ல எக்ஸாமோட குவாலிட்டி அப்படிதான் இருக்கு சார், வேற ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. இந்த குவாலிஃபையிங் பர்சன்டேஜ் ஜி மெயின்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சுவலா இது கம்மியாச்சா அப்படின்னா கம்மி ஆயிருக்காது. நீங்க அந்த இப்ப 25, 24, ஒரு 23 இதுல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபென்ட் பாத்தீங்க அப்படின்னா கிராஜுவல் ரைஸ் இருக்கு. ஒரு 23ல ஒரு 11 லட்சம் பேர் எழுதிருந்தாங்கன்னா 24ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 லட்சம் பேர் எழுதிருப்பாங்க. இப்ப லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் எழுதினாங்க. இந்த அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட், பார்ட்டிசிபேட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அது நாட் ஓன்லி ஜேஇ, நீட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான இந்த குரோத் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இங்க சீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜேஇ மெயினுக்கு ஒரு குவாலிஃபைடு ஆகிற ஸ்டூடெண்டோட எண்ணிக்கையை வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எழுதுற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மத்த எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 40% நீட் எடுத்தீங்கன்னா 40% அது பிரேக் வச்சு இதுல யாரெல்லாம் இருக்காங்க கவுன்சிலிங் போய் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனா இதுல ஜேஇ மெயினை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. டோட்டலா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல எவ்வளவு லட்சம் எடுக்கிறோம், 11 லட்சம் எடுக்கிறோம், 13 லட்சமா எடுக்கிறோம், இல்ல 14 லட்சம் இருக்கும். இதுல 2.5 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் தான் they can participate in the second level exams. அப்ப அதுல ஒரு கட் ஆஃப் வந்து ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி வச்சு ஒரு 2.5 லட்சம் பேரை தான் செலக்ட் பண்றாங்க. இப்ப நீங்க 11 லட்சம் பேரு எழுதுறப்பயோ 2 லட்சம் பேர் தான். அது பர்சன்டேஜ் ஆஃப் பாசிங் பாத்தீங்கன்னா ஒரு 20% மேல இருக்கு. இதுவே வந்து 12.5 லட்சம் வரப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே 2.5 லட்சம் வந்து அந்த பாசிங் பர்சன்டேஜ் அப்படின்றது குறையும். அதே போல ஒரு 14 வரப்ப அது 19%. இதுதான் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர மத்தபடி ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் பேரு
ஜேஇ மெயின் மூலயமா செலக்ட் ஆயிட்டு தான் இருக்காங்க அடுத்த லெவலுக்கான எக்ஸாம்ஸ்க்கு. அதனால அதுல எதுவும் வந்து மாற்றங்கள் வந்து இல்ல. பார்ட்டிசிபேஷன் ஜாஸ்தியா இருக்கு. நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதிகமாகும் போது குவாலிட்டி கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். காம்படிஷன் வந்து காம்படிஷன் ஜாஸ்தியா, காம்படிஷன் ரொம்ப டஃபா இருக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஜேஇ எல்லாம் நிறைய குழந்தைங்க வந்து எக்ஸாம் ஜேஇ பத்தி தெரியறதில்ல. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இல்லாதனால ஜேஇயா எதுக்கு அப்படின்றவங்க இருக்காங்க. ஜேஇன்னா இந்த எல்லாம் இதுல உட்காந்து இருக்காங்க இல்லையா, இபி ஆபீஸ்ல ஜேஇ, அந்த ஜேஇ கூட நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாதான் ஐஐடி போக முடியும், என்ஐடி போக முடியும், ட்ரிபிள் ஐடி போக முடியும், சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூட் போகணுன்றது தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, அதுக்கான விளக்கங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து தயவு செய்து பேரண்ட் என்ன பண்ணிக்கணும், பாருங்க. நம்மளுடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரெகுலரா உங்களுக்கு அப்டேட் வரும். அதை பார்த்து நிறைய தெளிவு எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு நம்மளுக்கு கோமெட் 2026 ஒரு ப்ரோக்ராமும் லான்ச் பண்ணிருக்கோம். எவ்ரி சண்டே எவ்ரி சண்டே வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நடக்குது. போர்டு எக்ஸாம்க்கு அப்புறமா டெய்லி கிளாஸஸும் நம்ம கொடுக்க போறோம். இதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி, ஆப்டிடியூடு அண்ட் இங்கிலீஷ் இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்கறதுனால இன்ஜினியரிங் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ், மெடிக்கல் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ், ரிசர்ச் பேஸ்டு போகணும் அப்படின்னா எழுதலாம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் போய் ஜாயின் பண்றதுக்கு அந்த கியூட் எக்ஸாம்ஸ் இருக்கு, அது எழுதலாம். தென் நைசருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா நெஸ்ட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, அது எழுதலாம். ஃபோரன்சிக்ல போய் தனியா போய் ஜாயின் பண்றது, ஃபோரன்சிக் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கு, அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த கோமெட் 2026 அப்படின்ற ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரொம்பவே ஆப்டா. இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அடுத்து இப்போ ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிபிஎஸ்இ போர்டுல காமர்ஸ் குரூப் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, சிஏ அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ளமா இருக்கு, அதுக்கு நிறைய நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு இது வந்து அவங்க ஒரு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி. சிஏ தவிர்த்து நான் மத்த குரூப்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா படிச்சேன்னா எதுல நான் ஷைன் ஆவேன், என்னுடைய கெரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம். இது கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்தோம்னா சிஏ தவிர அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி எடுத்தாலே ஒரு கம்பெனிக்கு ஒரு செக்ரட்டரி தேவை. அது வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆன் தியரிட்டிக்கல் ரிலேட்டடா இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இல்ல ஓரளவுக்கு எனக்கு மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டன்ட்ல சிஎம்ஏ கோர்சஸ் இருக்கு. இதே வந்து இந்த சர்டிபிகேஷன் கோர்ஸ் ஏசிசிஏன்னு இருக்கு. இது இல்லாம ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் காமர்ஸ் தான் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து எக்கனாமிக்ஸ்ல வந்து நல்ல பெட்டரா இருந்தார் அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் இருக்கு பெங்களூர்ல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கோர்சஸ் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் இருக்கு குழந்தைக்கு, ரிசர்ச் பேஸ்டா வந்து படிக்கணும், டேட்டா சயின்ஸும் அதுல வந்து இன்க்ளூட் ஆகணும் அப்படின்னு அருமையான ஒரு கோர்ஸ் அதுல வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நார்மலாவே நம்மளுக்கு வந்து இந்தியா பொருளாதாரம் இல்ல வந்து உலக பொருளாதாரத்துல நல்ல அடுத்த லெவலுக்கு, ஏன்னா இப்போ நம்ம இந்தியன் எக்கானமி வந்து டெவலப் ஆயிடும், இன்னும் பிரம்மாண்டமா கொண்டாடணும். அது இல்லாம இந்தியால வந்து ஒரு முழுமையான கண்ட்ரினா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு பொருளாதார நிபுணர் தேவை இருக்கிறதுனால இந்த பிஏ எக்கனாமிக்ஸோ இல்லைன்னா பிஎஸ்சி எக்கனாமிக்ஸோ வந்து ரொம்பவே இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோர்ஸா இருக்கு. நிறைய பேர் இல்ல அது, ஏன்னா பசங்களுக்கு ட்ரை சப்ஜெக்ட் அப்படின்றதுனால அதுல வந்து விட்டுடுறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸ் வந்து இன்னைக்கு இவால்வ் ஆகுறதுனால நிறைய குழந்தைங்க காமர்ஸ் படிக்கிறவங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்டா படிக்க வேண்டிய காலகட்டத்துல இருக்காங்க. மேக்ஸும் படிப்பாங்க. அவங்களுக்கு இந்த எக்கனாமிக்ஸோட சேர்த்து இந்த டேட்டா சயின்ஸோ இந்த எக்கனாமிக்ஸோட சேர்த்து இந்த மேத்தமெட்டிக்ஸோ இது எல்லாத்தையும் படிக்கிறப்ப அடிஷ்னலா இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, இந்த ஏஐ டாமினேட் பண்ணுறது. ஏஐயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுலயும் வேணும் அப்படின்றதுனால இந்த எக்கனாமிக்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை படிக்கிறப்போ இன்னும் நல்லா பண்ணும். அதே போல சிஎஃப்ஏ ஒன்று ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ் இருக்கு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான கோர்ஸ். எல்லா பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்லயும் இன்னைக்கு அந்த தேவைகள் இருக்கு. அதனால வெறும் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் வேணும் அப்படின்றது இல்லை, பிரம்மாண்டமான கோர்சஸ் வந்து இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரம்மாண்டமா இருக்கு. இருந்தாலும் எதை படிச்சாலும் அந்த குழந்தை விருப்பத்தோட படிக்கிறப்பதான் அந்த ஷைன் ஆகும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சார், அடுத்ததா ஒரு கேள்வி நீட் ரிலேட்டடா. ஆக்சுவலா ஸ்ட்ரே ரவுண்ட் நடந்துட்டு இருக்கு. நீட் குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு சீட் அலாட் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க எக்ஸிட் ஆயிடுறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து அதோட குவாலிட்டியை குறைக்கும், பாதிப்பு ஏற்படுத்தும்ன்றது உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. எக்ஸிட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கான எக்ஸிட் இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஆல் இந்தியாவிலும் பார்ட்டிசிபேட் பண்ணும். இப்ப வந்து தமிழ்நாடுல இருக்கக்கூடிய குழந்தை தமிழ்நாடு கவுன்சிலிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணும்.
தமிழ்நாடு கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றப்ப உதாரணத்துக்கு ஒரு குழந்தை ஒரு 550 மார்க் எடுத்திருக்கு அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல தான் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆல் இந்தியா கவுன்சிலிங் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்த மாதிரி அந்த 15% அதுக்கு நடத்துவாங்க. எலிஜிபிள் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். தமிழ்நாடுக்கு நடக்கிறதுக்கு அது மாதிரி தமிழ்நாடு, ஆந்திரா அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்குமே தனி கவுன்சிலிங் நடக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்டு அப்படின்றப்ப ஆல் இந்தியா கவுன்சிலிங் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும். ஆல் இந்தியா கவுன்சிலிங் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டேட்ல இருக்கக்கூடியதெல்லாம் நடக்கும். அப்ப எனக்கு ஒரு 550 இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட்ல வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங் நான் வந்து போடுவேன். அதுல எனக்கு ஒரு சீட் ஒன்று அலாட் ஆகும். நான் என்ன பண்றேன், ஓகே எனக்கு அலாட் ஆயிடுச்சு அப்படின்றப்ப அந்த காலேஜை வந்து நான் எடுக்கிறேன். அது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்தவரைக்கும் ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல வந்து ஃப்ரீ எக்ஸிட், அதனால எனக்கு காசு எதுவும் லூஸ் ஆகாது. அப்ப நான் என்ன பண்றேன், அதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன், அதுல சீட் எடுத்துறேன். ரெண்டாவது நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அங்க முடிஞ்சது, தமிழ்நாடுலயோ இல்லைன்னா வேற எதனா ஸ்டேட்லயோ இருந்தா நான் அங்க பார்ட்டிசிபேட் பண்றேன். இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டஃப் ஜாஸ்தி. இப்போ உதாரணத்துக்கு 550 மார்க்குக்கு ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல எனக்கு நீல்கிரிஸ் தான் கிடைச்சிருக்கும். இதுவே நான் தமிழ்நாட்டுல ஒரு 580 மார்க்குக்கு நான் வந்து அப்ளை பண்ணினேன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு 37 காலேஜ்ல இன்னும் வந்து நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப இந்த வருஷம் நம்ம எடுத்தோம்னா 540க்கு தஞ்சாவூர், மதுரை அந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்ல கிடைக்கும். அப்ப நான் என்ன பண்றேன், அங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்றேன், இங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் அதுல வந்து எடுத்துறேன். நான் என்ன பண்றேன், எடுத்ததுமே பாக்குறேன் இங்கேயும் எனக்கு வந்து பெஸ்ட் காலேஜ் கிடைக்கும். அப்ப நான் என்ன பண்றேன், அந்த காலேஜ் என்ன பண்றேன், ஃப்ரீ எக்ஸிட்னால விட்டுட்டு இங்க ஜாயின் பண்றேன். அப்ப அந்த சீட் வந்து வேகன்சி வரும். அப்ப ஒரு ஸ்டூடெண்டா பாக்குறப்ப நான் எது பெஸ்ட் கிடைக்கும் அப்படின்றத நான் பார்க்க முடியும். என்னுடைய மார்க்குக்கு நான் தமிழ்நாடு கவுன்சிலிங்ல, ஸ்டேட் கவுன்சிலிங்ல வரப்ப ஆல் இந்தியா கவுன்சிலிங்கோட பெஸ்ட் கிடைக்குது அப்படின்றப்ப நான் என்ன பண்றேன், இதுல வந்து கலந்துக்கிறேன். ரெண்டாவது அந்த மாதிரி கலந்துக்கிறப்ப அந்த சீட் வந்து வேகன்சி வந்திருக்கு. அப்ப அது வந்து அடுத்த ரவுண்டுக்கு போகுது. அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்தா யாரோ எடுத்துருப்பாங்க, இருந்தாலும் எனக்கு உடையதுதான் நான் பார்ப்பேன். நான் மத்த பசங்களுக்கு பார்க்க முடியாது. ரெண்டாவது அங்க போறப்ப செகண்ட் ரவுண்டுக்கு அதே வருது. அதே போல நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிறேன், கலந்துட்டு இங்க ஒரு சீட் எடுத்துறேன் தமிழ்நாட்டுல. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்னால ஃப்ரீயா எக்ஸிட் ஆகி வெளியில வந்தேன். அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் 550க்கு நான் இங்க பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்கு ஒரு சீட்டு வந்து ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சிச்சு. நான் செகண்ட் ரவுண்ட் பாக்குறப்ப ஆல் இந்தியால அகைன் பாக்குறேன், சீட்டு வந்து அங்க நிறைய சீட்டு இருக்கிற மாதிரி காட்டுது. அப்ப இன்னும் எய்ம்ஸ், ஜிப்மர், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் காலேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு காட்டுது, எம்எம்சி இருக்கு, அது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எய்ம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு காட்டுறப்ப நான் என்னுடைய யோசனை நம்ம அந்த மாதிரி காலேஜ் போனா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி என்ன பண்றேன், திரும்ப நான் போய் அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்றேன். அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்றப்ப சப்போஸ் சீட்ஸ் நிறைய பேர் எடுக்கல, நான் எடுக்கிறது எனக்கு சீட் கிடைச்சிச்சுடுங்க, அதே நான் இந்த சீட்டை வந்து விட்டுறேன். அப்ப என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு ஃப்ரீ எக்ஸிட்னா இங்கேயும் எனக்கு பாதிப்பு கிடையாது. அங்க வந்து நான் எடுக்கிறேன், திருப்பியும் எடுக்கிறப்ப எனக்கு ஒரு காலேஜ் வந்து கிடைக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கீழ்பா கிடைக்குது, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டான்லி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அகைன் வந்து அடுத்த ரவுண்ட் வருது. அப்ப நான் பாக்குறேன் தமிழ்நாட்டுல பாக்குறப்ப சீட்ஸ் வந்து எம்எம்சில சீட்ஸ் இருக்கு. அட நம்ம எம்எம்சில சீட் போட்டா கிடைக்குமே அப்படின்னு நான் பண்றேன். அதை நான் யோசனை பண்றேன். ஆனா செகண்ட் ரவுண்ட்ல ஆல் இந்தியா கோட்டால என்னால ஃப்ரீ எக்ஸிட் வர முடியாது. ஃபைன் பண்றேன். ஃபைன் கிடையாது. அங்க என்ன நடக்குது அப்படின்னா நான் கட்டக்கூடிய ஒரு 5000 ரூபாய் தான் எனக்கு ஃபைன். நான் ஓபிசி கிடைக்கிறேன், எனக்கு 5500 ரூபாய் தான் நான் கட்டிருப்பேன். நான் யோசனை பண்றேன், என்ன 5500 ரூபாய் போனா போதும் அப்படின்னு என்ன பண்றேன், விட்டுறேன். அப்ப நான் இங்க வந்து என்ன ஆகுது, இங்க வந்து எடுக்கிறப்ப எம்எம்சி கிடைச்சிருது, அங்க சீட் திருப்பி வரும். இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து அந்த ரோலிங்ல இருக்கு. அதே போல ஆல் இந்தியா கோட்டால வந்து ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் இல்ல பிரைவேட்ல எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது ரவுண்ட்ல அங்க வந்து எடுக்கிறாரு. அங்க வந்து பிரைவேட்ல போறப்ப டீம்டு யூனிவர்சிட்டி தான் இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 25 இருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். அப்ப அவர் என்ன பண்றாரு, அங்க ஒரு சீட்டு எடுக்கிறாரு. அங்க சீட்டுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க அங்க அலர்ட் ஆயிருக்கு. அவர் என்ன பண்றாரு, இங்கேயும் வந்து என்ன பண்றாரு, சீட்டை வந்து போடுறாரு. அங்க ஜாயின் பண்றதுக்கு ஒரு டேட் வந்து 20ஆம் தேதி. இங்க ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க 12ஆம் தேதி ரிசல்ட் கொடுத்துட்டு 20ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணலாம் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு ஆல் இந்தியால எனக்கு வெல்ஸ் மெடிக்கல் காலேஜோ இல்லைன்னா ராமச்சந்திராவோ கிடைச்சிருச்சு. நான் இங்க திருப்பியும் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் தமிழ்நாட்டுல. அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இங்க செல்ஃப் பினான்ஸ் காலேஜ் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி. அப்போ அங்க நான் பே பண்ணா என்ன ஆகுது, எனக்கு 25 இருந்து 30 லட்சம் ரூபாய். இதே நான் செல்ஃப் பினான்ஸ் கவர்மெண்ட் கிடைச்சா எனக்கு வந்து எவ்வளவு ஆகுது, 12-13 லட்சம் ரூபாய் தான் ஆகும். அப்ப நான் அங்க போய் சேர்ந்தா எனக்கு கூடுதலா ஆகுது. அதனால என்னுடைய டெபாசிட் அமௌண்ட் 2 லட்சம் தான், போனா போகுது 2 லட்சம்.
விடு அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், அதை விட்டுட்டு இங்க ஜாயின் பண்ணும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகி நின்று இங்கே அங்கேயும் போய் இந்த மாதிரி நாட் ஓன்லி தமிழ்நாடு, அது அப்போ இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்தந்த இடத்துல எடுக்கிறாங்க. அதுக்குதான் இந்த சீட்ஸ் வந்து இருக்கு. ரெண்டாவது, இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாராளுமன்றத்துல அடுத்த 5 வருடங்கள் குறைஞ்சது 75,000 மெடிக்கல் சீட் பிஜி அண்ட் யூஜி. நம்ம கூட ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்ஸ் நீங்க கூட சீட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு. நம்ம அந்த சீட் ஆட் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு முன்னாடியே இவங்க கரெக்டா டிசைன் பண்ணி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி டேட் ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளவுதான் ஆட் பண்ணோம், இது விட்டா அடுத்தது அப்படின்ற மாதிரி வைக்க முடியல. ஏன்னா இப்பதான் அவங்க ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல அப்ரூவல் கொடுத்ததுன்னா நிறைய காலேஜஸ் வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு, அப்ப கட் ஆஃப் வைக்க முடியல. இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சீட்டே இல்ல. தேர்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 2000க்கு மேற்பட்ட சீட்ஸ் வேகன்சி. ஏன்னா புதுசா ஆட் ஆகி சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆனதுனால சீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவுன்சிலிங் கூட பாத்தீங்கன்னா கரெக்டான டைம்ல பண்ண முடியல, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ கூட ஸ்டே வேகன்சி பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. பிஜியில படவே இல்லை, நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா சீட் மேட்ரிக்ஸ் போடுறான் ஆட் ஆகும், சீட் மேட்ரிக்ஸ் போடுறான் ஆட் ஆகும். அதனால கேஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதை வந்து அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க பிஜிக்கு. நீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்நாடகா கேஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இப்ப தேர்ட் ரவுண்ட்ல நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட சீட்டு தமிழ்நாட்டுல வந்து. இதே செகண்ட் ரவுண்ட்ல அவ்வளவு சீட்ஸ். இப்ப தேர்ட் ரவுண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 488 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு வேகன்சி இருக்கு. ஏன்னா ஆட் ஆகுது இது 3வது ரவுண்ட்ல ஆட் ஆகுறதுனால 4வது ரவுண்ட்ல இவ்வளவு சீட்ஸ் இருக்கு. அதனால இது எதுவுமே வந்து தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வராது, எல்லாமே த்ரூ கவுன்சிலிங் அப்படின்றதுனால. பட் இது என்னன்னா பசங்களுக்கு 3வது ரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல பெனால்டி ரவுண்ட். எனக்கு சீட் கிடைச்சிச்சு, சீட்டு கிடைச்சுன்னா நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ, செகண்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட் விட்டுட்டு அடுத்த ரவுண்டுக்கு வந்துருப்பேன். இப்போ 3வது ரவுண்ட்ல எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ 3வது ரவுண்ட்ல கிடைச்சி நான் அதை எடுக்கலன்னா என்ன ஆகும், நான் வந்து ஃபீஸ் செக்யூரிட்டி டெபாசிட்னு ஒன்று கட்டியிருப்பேன், அது லூஸ் ஆயிடும். ரெண்டாவது நான் ஃபீஸை கட்டிட்டு டவுன்லோட் பண்ணி ஃபீஸை கட்டிட்டு போய் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு வேணான்னா நான் என்ன பண்ணேன், இந்த டியூஷன் ஃபீஸ் எனக்கு போயிடும். அதனால இந்த பெனால்டி ரவுண்ட் இருக்கனால நிறைய பேர் வந்து சீட்டை கிடைச்சிட்டு டவுன்லோட் பண்ணாம சரி இந்த செக்யூரிட்டி மட்டும் போனா போகுது. ஏன்னா நிறைய காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண அளவுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வாங்குறாங்களான்னா இல்லை. சுப்ரீம் கோர்ட்டு, தென் வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டு, தென் என்எம்சி எல்லாம் ஃபீஸ் கலெக்ஷனுக்கு சில நார்ம்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவுனா ஃபீஸ் அடிஷனல் வாங்கிக்கோ, டியூஷன் ஃபீஸ் அப்பார்ட் பண்ண ஃபீஸ். ஆனா நீங்க என்ன பண்ண, ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துடணும் பின்னாடி உங்க வெப்சைட்ல போடணும், இதுதான் ஃபீஸ் நான் கலெக்ட் பண்ண போறேன். அந்த மாதிரி இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஆல் பிரைவேட் காலேஜஸ்ல என்னெல்லாம் அவங்க வாங்க போறாங்க, மெஸ்ஸுக்கு என்ன வாங்க போறாங்க, ஹாஸ்டலுக்கு என்ன வாங்க போறாங்க, லேபுக்கு என்ன வாங்க போறாங்க, செக்யூரிட்டி டெபாசிட் என்ன வாங்க போறாங்க, இந்த மாதிரி காஸ்ட் டெபாசிட் என்ன வாங்க போறாங்க, இது எல்லாத்தையும் வந்து ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு ஒன்று போட்டாங்க. வெப்சைட்லயும் போட்டாங்க, நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் இதுலயும் வந்தது. ஆனா அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்களான்னு போட்ட இடத்துல சில இடத்துல 2 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க, 8 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதனாலயும் சீட்ஸ் நிறைய பேர் காலேஜுக்கு போயிட்டு ஐயோ வேணாப்பா, ஏதோ ஃபீஸ்னா கூட கட்டிடலாம், அடிஷனல் ஃபீஸ் வேற இதெல்லாம் கேட்கறாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இந்த குழப்பங்கள்னால இந்த சீட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. அகைன் ஸ்டே வேகன்சிலையும் சொன்ன மாதிரி 488 சீட்ஸ் வந்து அகைன் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை கொஞ்சம் மாத்தி கரெக்டா வந்து இப்படிதான் இருந்தா எடுக்க முடியும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வச்சிடணும், வேணும்னா எடுங்க இல்லைன்னா போடாதீங்க அப்படின்ற மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா ரீஅலாட்மெண்ட்டுக்கு சான்ஸ் வந்து கொடுக்கலாம். ப்ரீ எக்ஸிட் அவுட், எக்ஸிட் ஆனா பெனால்டி வச்சுட்டு என்ன பண்ணணும், ரீஅலாட்மெண்ட். இப்ப எனக்கு ஒரு காலேஜ் கிடைச்சது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செல்ஃப் ஃபினான்ஸ், அடுத்த ரவுண்டு சீட் இருந்தா நான் அடுத்தது போகலாம், அடுத்தது பெட்டர் காலேஜ் போகலாம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஓகே. வேற ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, என்னால வந்து யூஜி வந்து நீட் வந்து கிராக் பண்ண முடியல, ஸோ எம்பிபிஎஸ் தவிர்த்து மற்ற மெடிசன் லைன்ல எந்த மாதிரியான கோர்ஸ் நான் படிச்சா நான் வந்து நல்ல கெரியர் நான் போக முடியும், எந்த மாதிரியான யூனிவர்சிட்டியில படிச்சா அது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். இப்ப எம்பிபிஎஸ் தவிர வந்து பாத்தீங்கன்னா பல் மருத்துவம் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நம்மளுடைய நிகழ்ச்சிகள்லயே. தென் வந்து இந்தியன் மெடிசனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சித்தா ரொம்ப அருமையா இருக்கு, தென் ஆயுர்வேதிக் நல்லா இருக்கு,
தென் இது கூட சேர்ந்த மாதிரி ஹோமியோபதியும் அவங்க வந்து கொண்டாடலாம். தென் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாமே கெமிக்கல் அப்படின்றதுனால ஒரு நேச்சரா வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னன்னா நேச்சுரோபதி பிளஸ் யோகிக் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸும் நல்லா இன்னைக்கு வந்து நல்லா எவால்வ் ஆகிருக்கு. ஃபியூச்சர்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அலோபதி மெடிசன்ல இருந்து மாறி இந்த மாதிரியான மெடிசனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்திய கவர்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த கோர்சஸ் வந்து நல்லா பிரம்மாண்டமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால நிறைய பேர் வந்து இது வந்து சர்ஜரி இல்ல, இது வேண்டாம் அப்படின்றதோட சர்ஜரிக்கு கூட ஏதோ ஒரு உறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனா இது சர்ஜரி இல்லாமயே ஒரு மருத்துவம் பண்ணிக்கணும், அது வந்து நீண்ட நாளா இருக்கக்கூடிய விஷயங்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு வந்து நம்மளோட இந்தியன் மெடிசன் எடுத்துக்கலாம். இதை தவிர இன்னைக்கு வந்து டெக்னாலஜி எவால்வ் ஆகிட்டே இருக்கிறதுனால இன்னைக்கு ஏஐ கூட சேர்த்த மாதிரி நம்மளுடைய பிரெயினோட கெப்பாசிட்டியும் ஈக்குவலா என்னெல்லாம் தேவை இருக்கு அப்படின்ற டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்கு. அதுல நியூரோ சயின்ஸ் வந்து மேக்சிமம் வந்து ரோல் பிளே பண்ண போது இன்னும் கொஞ்சம் வரக்கூடிய நாட்கள்ல நம்மளுடைய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா நியூரோ சயின்ஸ் சம்பந்தமான ரிசர்ச் பேஸ்டு கோர்சஸ் எல்லாம் இருக்கு. அதுல போய் படிக்கிறப்போ இன்னும் நல்லா அருமையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எய்ம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேராமெடிக்கல் கோர்சஸ் நிறைய வச்சிருக்காங்க, அதுல படிக்கலாம். சிஎம்சி வெள்ளூர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோர்ஸ் அது ஜிப்மர்லயும் இருக்கு. இது இல்லாம அப்ராட்லயே போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடான குழந்தைங்களுக்கு இருக்கதான் செய்யும். இப்போ எய்ம்ஸ்ல பேராமெடிக்கல் கோர்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க நீட் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணிருப்பாங்க. நீட் எக்ஸாம்ஸ் இல்ல, அவங்க தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அந்த லெவலுக்கான வைக்கிறாங்க. அது எழுதினாங்கன்னா அவங்களால கண்டிப்பா போகும். பட் ஜிப்மருக்கு வந்து நீட் எக்ஸாம்ஸ் மூலயமே போட்டாங்க.